டாக்டர் செந்தில்குமார். இந்த முதுநிலை நீட் தேர்வு, நீட் பிஜி அந்த தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கேன். இந்த எக்ஸாம் ஏற்கனவே 4 முறை ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போ 4 முறை ஒத்திச்சதுக்கப்புறம் இப்போ இந்த எக்ஸாம் சென்டர் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆந்திரா மாநிலத்தில் ஒதுக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கேருந்து இப்போ இப்போ கர்ப்பிணியாக இருக்க பெண் மருத்துவர்கள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி மருத்துவர்கள், இவங்க எல்லாருமே வந்துட்டு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போயிட்டு எக்ஸாம் எழுதுறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே மன அளவுலையும் உடல் அளவுலையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் போது இப்போ நிதி நிலைமையும் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலை செய்கிற மருத்துவ அலுவலர்கள் வந்து அவங்களும் மேற்படிப்புக்காக நீட் முதுநிலை தேர்வு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க 2-3 நாள் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரும்போது பொதுமக்களுக்கு கிடைக்கிற சிகிச்சையில் வந்து மிகப்பெரிய அளவில் தாமதம் ஏற்படும், பாதிப்பு ஏற்படும். இதை வந்து தமிழ்நாடு அரசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதை மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு உடனடியாக ஒன்றிய அரசிட தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டிலே தேர்வு மையங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது மிக முக்கியமான கோரிக்கை சார்.